கேடு கெட்ட ஆட்சியா நல்ல ஆட்சியான்னு மக்களை கேட்டா தெரியும். ஸ்டாலின் தான் வந்தாரு, நீச்சல் அடிக்க விட்டாருன்னு விட்டு வச்சுக்கிறாரு. அவனே தான் சொன்னானுங்க 5000 தாரம் ஓட்ட போடுங்கன்னானுங்க, நாங்க போட்டுட்டோம். இப்ப என்ன காசு கொடுக்காம சும்மா வெறும் அரிசியவோ மசாலையும் கொடுத்து விடுறானுங்க. இதை வச்சா நாங்க பொங்கல் கொண்டாட இந்த லட்சணத்துல ஒரு இன்னும் 5 வருஷம் ஆளுமாமா தமிழ்நாடவே எழுதுறாங்க. பில்டிங் ஃபுல்லா எழுதுறாங்க. கருணாநிதி ஹால், கருணாநிதி சினிமா தியேட்டர், கருணாநிதி பிளேட்பாரம், கருணாநிதி கப்புசு, கருணாநிதி ஒண்ணுக்கு போற இடம் எல்லாம் நூத்தரம் இங்கே போகும். கருணாநிதி இடம் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பாலியல் பலாத்காரம், சங்கிலி பருப்பு, தாலி அரிப்பு என்று இந்த சட்டம் ஒழுங்கு ஒரு மோசமான நிலையில நடந்து கொண்டிருக்கிறது. நிறைய பெண்ல வெளியில கதறினாங்க சார். இந்த மாதிரி எங்களை குடும்பப்படுத்தாங்க, கையை உடைச்சாங்கலாம் சொல்லியிருக்காங்க சார். சார் கேமரா எல்லாமே பதிவாகி இருக்கு சார். வீடியோல தெளிவா பதிவாகி இருக்கு. அழிக்காதீங்க எங்களை பிடிச்சி, எங்களால முடியலன்னு சொல்லி மேல கை வச்சு பின்னாடி தள்ளி ஆம்பளை நாம அப்படி அடிக்கிறீங்கன்னு 2 கையும் பூச்சி பரன்னு ஈர்த்தின்னு இந்த சைட்ல லத்தியால குத்திட்டாங்க. பட் நீங்க அவங்கள அவ்வளோ அடக்குமுறையோட கைது பண்ணணும் அவசியம் இல்லைல்ல சார். சார் எல்லா வீடியோஸ் நாங்களும் பார்த்தோம் சார். பெண்களை அடிச்சு இழுத்துட்டு போறாங்க சார். எல்லாமே மீடியால கவர் ஆயிருக்கு சார். எல்லா நியூஸ்லயுமே போட்டு இருக்காங்க. எல்லாமே கவர் ஆயிருக்கு. அப்படியே தங்க பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா ஒண்ணும் பண்ண முடியாது. ஞாபகம் வச்சுக்க, நான் திருப்பி அடிச்சா உங்களால தாங்க முடியாது. இதுவே ஒரு அதிமுக ஆட்சியில் ஒரு விஷயம் நடந்திருந்தா அதை அதிமுக நிர்வாகின்ட்டு ஒட்டுமொத்த மீடியாலும் போடுறாங்க சார். அதே திமுக நடந்தா மட்டும் அது நிர்வாகி இல்லைன்ற விஷயம் திமுக மீடியால தான் சார் போடுறாங்க. எல்லா மீடியா நாங்களா வச்சிருக்கோம். ஆமா சார். பச்சை போய் அண்டப்புழுகு ஆகாசப்புழுன்னு சொல்லுவாங்களே, முதல்வர் தானே சார் பார்த்துருக்கணும். அவர் தானே சார் பேச்சுவார்த்தை நடத்திருக்காரு சார். மக்களுடன் முதல்வர் அவர் தானே சார் சொல்லியிருக்காரு. மக்கள் ஆட்சின்னு சொல்றாரு, திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்றாரு. அப்ப அவர் தானே சார் வந்திருக்கணும். ஒரு திரைப்படம் பார்க்கறதுக்கு முதல்வருக்கு டைம் இருக்கு, எங்களை பார்க்கறதுக்கு டைம் இல்லையா அப்படின்னு கேட்கிறாங்க. பிரியா மீடியாவுக்கு முன்னாடி நாங்க சொல்லி கொடுத்தத சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அது நாடகம் இல்லாம என்ன சார்? மேடையில பேசிருக்கும் போது திடீர்னு கீழே கட்சி தொண்டரே தாக்குறாரு சார். இதெல்லாம் ஒரு கட்சி தலைவருக்கான ஒரு சில குவாலிட்டிஸ் இருக்குல்ல சார், அது எதுவுமே அவர்கிட்ட இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க மக்கள். அதுதான் நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கேன். அவர் என்னைக்கு கட்சி ஆரம்பிச்சாரோ அன்னிலேருந்தே சொல்லியிருக்கேன், அவர் கட்சி நடத்துறதுக்கு தகுதி இல்லாதவர். அதாவது அண்ணா ஆட்சியை பிடிச்சதோ எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியை பிடிச்சதோ அந்த மாதிரியான ஒரு மாற்றம் இப்போ வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? கனவு